தாய் வீடு மே 2024. அறிவு உற்பத்தியும் மெய்யியலும். ஆங்கில மூலம் ஜெயதேவ உயங்கொட, தமிழில் காணா சண்முகலிங்கம். அறிவு உற்பத்தியில் மெய்யியல் பிரச்சினைகள், philosophical problems of knowledge production, இயற்கை விஞ்ஞானங்கள், சமூக விஞ்ஞானங்கள், மனித பண்பியல் ஆகிய அறிவுத்துறைகள் யாவற்றுக்கும் பொதுவானவையாகும். ஆயினும் இக்கட்டுரையில் சமூக விஞ்ஞானங்கள், மனித பண்பியல் எனும் இரு துறைகளின் அறிவு உற்பத்தியில் மெய்யியலின் பங்கு பற்றியே கவனம் செலுத்தப்படும். மெய்யியலுக்கும் ஆராய்ச்சிக்கும் உள்ள தொடர்பு யாது என்ற வினாவுடன் இக்கட்டுரையில் கூறவிருக்கும் விடயங்களை பரிசீலிப்போம். சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் என புகழ்பெற்றவர்களாக விளங்கும் புலமையாளர்கள் கூட இன்று அறிவு உற்பத்தியின் மெய்யியல் என்ற விடயம் பற்றி அக்கறையற்றவர்களாக இருப்பதை காண்கிறோம். அவ்வாறு இருக்கும் போது நாம் ஏன் இந்த விடயம் பற்றி அலட்டிக்கொள்ள வேண்டும் என்பது நியாயமான கேள்வியே. எமது பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு மாணவர்களில் பெரும்பான்மையினர் மெய்யியல் என்ற பாடத்தை படிப்பதில்லை. ஆயினும் பல பல்கலைக்கழகங்கள் தொடர்ந்து ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கி வருகின்றன. ஆகையால் நாம் ஏன் மெய்யியல் பற்றி கவலைப்பட வேண்டும்? சமூக ஆய்வின் மெய்யியல் பற்றி ஒரு கட்டுரையோ நூலையோ எழுதும் அவசியம் என்ன என்பதையும் நியாயப்படுத்த வேண்டும். அத்தோடு விஞ்ஞான ஆராய்ச்சி சமூக விஞ்ஞானங்களிலாயினும் இயற்கை விஞ்ஞானங்களிலாயினும் மெய்யியல் பிரச்சனைகளுடன் தொடர்புடையதாக உள்ளதால் ஆராய்ச்சி தொடர்பான பயனுள்ள கருத்துக்களை இவ்வினாவிற்கான விடையை காண்பதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். மெய்யியல் என்றால் என்ன? மெய்யியல் எனும் எண்ணக்கரு விரிந்த பல புலமைத்துறைகள் சார் விடயங்களை உள்ளடக்கியது. பொதுமக்கள் பார்வையிலும் மெய்யியலுக்கு அத்தகைய உயர் மதிப்பு இருந்து வருகிறது. புத்தக சாலைகளுக்கு சென்று அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் புத்தகங்களை பார்வையிட்டால் மெய்யியல் என்று அடையாளம் ஒட்டப்பட்டுள்ள பகுதியில் உள்ள நூல்களின் பெரும்பாலானவை சமயம் பற்றியனவாக இருப்பதை காண்கிறோம். அவற்றில் பல மறைஞானம், மிஸ்டிசிசம் பற்றியனவாக இருப்பதையும் காண்கிறோம். சமயம் எனும் துறை ஆன்மீகம், அறம் எனும் விடயங்களோடு தொடர்புடைய மெய்யியல் பிரச்சனைகளை பற்றியதாக உள்ளது. கிரேக்க மொழியியல் பிலோசபி என்ற சொல் ஞானத்தின் மீதான காதல், லவ் ஆஃப் விஸ்டம் என்ற பொருளுடையது. காலப்போக்கில் இச்சொல் அறிவு என்ற குறுகிய பொருளில் உபயோகிக்கப்படலாயிற்று. ஞானம், விஸ்டம், அறிவு, நாலேஜ் என்ற இரண்டு கருத்துக்களையும் இணைத்து அகராதிகள் மெய்யியல் பற்றிய வரவிலக்கணத்தை தந்துள்ளன. உதாரணமாக ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதி 1976 வெளிவந்தது மெய்யியலை பின்வருமாறு வரையறை செய்துள்ளது. Seeking after wisdom or knowledge, especially that which deals with ultimate reality or with most general causes and principles of things and ideas and human perception and knowledge of them. விஞ்ஞானத்தின் மெய்யியல், சமூக விஞ்ஞானத்தின் மெய்யியல் ஆகியன பற்றி ஆராயும் நூல்கள் மெய்யியல் என்னும் சொல்லை இன்னும் குறுகிய ஒரு பொருளிலேயே உபயோகிக்கின்றன. மெய்யியல் விசாரணையின் 4 கூறுகள். மெய்யியல் விசாரணையில் philosophical inquiry 4 கூறுகள் உள்ளடங்கியுள்ளன. இந்த 4 கூறுகளாவன: 1. உள்ளதன் இயல், ontology. இது புற உலகின் இருப்பும் அதன் இயல்பும் பற்றியது. 2. அறிவு ஆராய்ச்சி இயல், epistemology. இது அறிவு பற்றிய கோட்பாடு, அறிவை பெறும் முறை என்பது பற்றியது. 3. தர்க்கவியல் அல்லது நியாயித்தல் முறைகள். 4. முறையியல், மெத்தடாலஜி. அறிவை பெறுவதற்காக தேர்வு செய்து கொண்ட முறைகளை அறிவு ஆராய்ச்சியல் அடிப்படையில் நியாயப்படுத்துதல், எபிஸ்டமாலஜிக்கல் ஜஸ்டிஃபிகேஷன் இது குறிப்பிடுகின்றது. மேற்குறித்த 4 கூறுகளில் தர்க்கவியல் அல்லது நியாயித்தல் தவிர்ந்த ஏனைய 3 கூறுகளும் அறிவின் உற்பத்தி பற்றிய மெய்யியலில் முதன்மை இடத்தை பெறுகின்றன. இரு முரண்பட்ட கருத்துக்கள். மெய்யியல், அறிவு என்ற இரண்டிற்கும் இடையிலான தொடர்பு குறித்து ஒன்றோடொன்று முரண்பட்ட இரு கருத்துக்கள் உள்ளன. இவ்விரு கருத்துக்கள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளுதல் அவசியமானது. இமானுவேல் காண்ட் என்ற மெய்யியலாளரும் அவர் வழிவரும் நவகாண்டியவாத மரபினரும், காண்டியன் அண்ட் நியோ காண்டியன் ட்ரெடிஷன், மெய்யியலுக்கும் அறிவுக்கும் இடையிலான தொடர்பு பற்றி கூறும் விளக்கம், பின்னை நவீன கோட்பாடு போஸ்ட்மாடர்ன் தியரி கூறும் விளக்கம். மேற்குறித்த இருவகை விளக்கங்களில் முதலாவதான காண்டிய நவகாண்டிய விளக்கத்தை முதலில் பார்ப்போம். காண்டிய நவகாண்டிய சிந்தனையாளர்கள் மெய்யியல் தூய அறிவு பற்றிய விசாரணைக்கான நீதிமன்று, philosophy as a tribunal of pure reason என்றும், அறிவு பற்றிய வினாக்களுக்கான விடைகள் குழப்பம் தருமணமாக அமையும் இடத்து இந்நீதிமன்று இறுதி முடிவை செய்யும் நடுத்தீர்ப்பாளர், அல்டிமேட் ஆர்பிட்டர் எனும் பணியை செய்கிறது என்றும் கூறினர். இரண்டாவதான பின்னமைனித்துவ கோட்பாட்டாளர்களின் விளக்கம் கடந்த 30-40 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது. இவ்விளக்கம் பின்வரும் மெய்யியலாளர்களால் வழங்கப்பட்டது. 1. ஜேக்கப் டெரிடா, 2. ஜான்-பிரான்காய்ஸ் லியோட்டார்ட், 3. ரிச்சர்ட் ட்ரௌட்டி. இக்கோட்பாட்டாளரின் கருத்துப்படி மெய்யியலுக்கு அறிவு குறித்த விடயங்களுக்கு தீர்ப்பு வழங்கும் உரிமை கிடையாது. மெய்யியல் என்பதே இன்னொரு உரையாடல், டிஸ்கோர்ஸ் ஆகும். பல வகையான எடுத்துரைப்பு முறைகளில் மெய்யியலும் ஒன்று. அவ்வாறு இருக்கும்போது மெய்யியலுக்கு பிற எல்லா அறிவு விசாரணைகளுக்குமான மேலான ஒரு உயரிடத்தை வழங்க முடியாது. இதனை உயங்கொட பின்வருமாறு கூறுகிறார்.
According to postmodern perspective, philosophy has no right to make such grand claims because philosophy is just another discourse, narratives and traditions of writing among many. பக்கம் 9 இந்த கருத்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆராய்ச்சியும் அறிவு உற்பத்தியும். இதுவரை அறிமுகம் போன்றமையும் சில குறிப்புகளை கூறினோம். அடுத்து எமது பிரதான விடயமான ஆராய்ச்சி பற்றியும் அறிவு உற்பத்திக்கும் அதற்கும் இடையிலான தொடர்பு பற்றியும் நோக்குவோம். ஆராய்ச்சி என்பதை அறிவின் உற்பத்திக்கான ஒரு செயல்முறை என வரையறை செய்யலாம். அத்தோடு ஆராய்ச்சி நிறுவனமயப்படுத்தப்பட்ட சமூக செயல்முறையாகவும் சோஷியல் பிராக்டிஸ் வளர்ச்சியுற்றுள்ளது. ஆராய்ச்சியின் மூலம் விஞ்ஞான அறிவு சயின்டிஃபிக் நாலேஜ் உற்பத்தியாகிறது. இவ்விஞ்ஞான அறிவின் உற்பத்தி பௌதிகவியல், உயிரியல், ரசாயனம், பொருளியல், சமூகவியல், அரசியல், விஞ்ஞானம் ஆகிய துறைகள் சார்ந்து முறை சார்ந்த செயல்முறையாக நிறுவனமயப்படுத்தப்பட்டுள்ளது. இத்துறைகள் ஒவ்வொன்றும் துறைகள் சார்ந்த வரை சட்டங்களை தமக்கென வகுத்து கொண்டுள்ளன. ஆங்கிலத்தில் டிசிப்ளினரி ஃப்ரேம்வொர்க்ஸ் என இதனை குறிப்பிடலாம். தமிழில் புலமை துறைசார் வரை சட்டங்கள் என இத்தொடரை மொழிபெயர்த்துக் கொள்ளலாம். இப்புலமை துறைகள் விஞ்ஞான அறிவை உற்பத்தி செய்வதோடு உற்பத்தி செய்த அறிவை பரப்புவதிலும் ஈடுபட்டுள்ளன. பல்கலைக்கழகங்களின் துறைகளும் பீடங்களும் இந்த வகையிலேயே கட்டமைக்கப்பட்டுள்ளன. பீடங்கள் ஃபேக்கல்டிஸ் 3ஆக வகுக்கப்பட்டுள்ளன. இயற்கை விஞ்ஞான பீடம், 2 சமூக விஞ்ஞான பீடம், 3 மனித பண்பியல் பீடம் ஃபேக்கல்டி ஆஃப் ஹியூமானிட்டிஸ். இம்மூன்று பீடங்களை சார்ந்து வெவ்வேறு துறைகள் டிபார்ட்மெண்ட்ஸ் கட்டமைக்கப்பட்டுள்ளன. இத்தகைய நிறுவன கட்டமைப்புக்குள்ளேயே ஆராய்ச்சியாளர்கள் பல்கலைக்கழகங்களுக்குள் செயற்படுகிறார்கள். ஆராய்ச்சியும் மெய்யியலும். இன்றைய கட்டத்தில் ஆராய்ச்சிக்கும் மெய்யியலுக்கும் இடையிலான தொடர்பை பற்றி நாம் புதிதாக சிந்திக்க வேண்டியுள்ளது. ஏனெனில் இத்தொடர்பு பற்றி நாம் மறந்துவிட்டோம். மறந்துபோன இவ்விடயம் பற்றிய வரலாறு, அறிவாராய்ச்சியியல், முறையியல் ஆகிய வினாக்களை மீண்டும் எமது நாட்டில் கேட்க வேண்டிய தேவை இன்று எழுந்துள்ளது. இத்தேவை இடையிடையே அவ்வப்போது தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அவ்வாறு தோன்றும் சந்தர்ப்பங்கள் அறிவு உற்பத்திக்கும் மெய்யியலுக்கும் இடையிலான தொடர்பை பற்றி சிந்திக்க வைக்கும் தருணங்களாக அமைவதுண்டு. சிறுநீரக தோல் ஆராய்ச்சி. 2011-12 காலத்தில் இலங்கையில் சிறுநீரக நோய் ஆராய்ச்சி தொடர்பாக பெரும் சர்ச்சை தோன்றியது. இச்சர்ச்சை வறண்ட வலய பகுதிகளில் சிறுநீரக நோய் பாதிப்புக்கு பெருந்தொகையினர் ஆளாவது ஏன் என்பது குறித்து கலனி பல்கலைக்கழகத்தின் ஆய்வுக்குழு ஒன்று ஆராய்ச்சியை மேற்கொண்ட போது ஏற்பட்டது. அக்குழுவின் ஆராய்ச்சி முடிவுகள் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டன. கலனை பல்கலைக்கழகத்தின் ஆய்வுக்குழுவின் முக்கிய உறுப்பினர்கள் சிலர் தாம் ஆராய்ச்சியை மேற்கொண்டிருந்த போது இலங்கையின் பௌத்தர்களால் வழிபடப்படும் தெய்வம் ஒன்றை வழிபாடு செய்து ஆராய்ச்சியை தொடர்ந்ததாக கூறினர். அத்தெய்வத்தின் வழிகாட்டலின்படியே தாம் கருதுகோள்களை வகுத்துக் கொண்டதாகவும் தரவுகளுக்கு விளக்கம் கொடுத்ததாகவும் தம் முடிவுகளும் அத்தெய்வத்தின் வழிகாட்டலின்படியே அமைந்ததாகவும் கூறினர். அவர்களின் இந்த நிலைப்பாடு பழைய வினாக்களை மீண்டும் கிளப்பின. இது பெரும் சர்ச்சைக்கு காரணமாயிற்று. இச்சர்ச்சையின் போது பின்வரும் விடயங்கள் பற்றிய சந்தேக வினாக்கள் எழுப்பப்பட்டன. 1. ஆய்வாளர்கள் பயன்படுத்திய முறைகள் மெத்தட்ஸ் எம்ப்ளாய்ட். 2. முறையியல் நியாயப்பாடு மெத்தடாலஜிக்கல் ஜஸ்டிஃபிகேஷன். 3. தெய்வத்திடம் ஆலோசனை பெற்று செய்யப்பட்ட ஆய்வுகளின் முடிவுகளின் வழிதுணைமை. இச்சர்ச்சை பிரதானமாக ஊடகங்கள் மூலமாகவே நடத்தப்பட்டது. ஊடகங்கள் ஊடாக நடத்தப்பட்ட இந்த சர்ச்சையிலும் விவாதத்திலும் விஞ்ஞான ஆராய்ச்சியின் மெய்யியல் அடிப்படை பிலாசபிக்கல் ஃபவுண்டேஷன் பற்றிய வினாக்கள் எழுப்பப்பட்டன. இவ்விவாதம் ஒரு குறுங்கால நிகழ்வாக அமைந்துவிட்டது. அது பொதுமக்களின் கவனத்தை அதிகம் பெறாத நிகழ்வாகவும் அமைந்தது. சிறுநீரக நோய் தொடர்பான மேற்கூறிய விவாதம் விஞ்ஞானிகளை பல அடிப்படை வினாக்களுக்கான விடையை தேட வைத்தது. இவ்விடையை தேடுவதற்காக அவர்கள் மெய்யியலின் துணையை நாட வேண்டியதாயிற்று. ஏனெனில் அவர்கள் எழுப்பிய வினாக்களுக்கான விடையை அவர்களது புலமைத் துறைகளான மருத்துவ விஞ்ஞானம், உயிரியல், ரசாயனம் போன்றவற்றின் எல்லைக்குள் நின்று பெற்றுக்கொள்ள முடியவில்லை. உதாரணமாக கலனி பல்கலைக்கழகத்தின் சிறுநீரக நோய் பற்றிய விவாதத்தின் போது எழுப்பப்பட்ட முக்கியமான வினா ஒன்றை குறிப்பிடலாம். ஆய்வுக்கூட பரிசோதனை மூலம் பெறப்பட்ட முடிவுகளை கோவிலின் பூசகரான பெண்மணியின் ஆலோசனையுடன் கலப்புச் செய்வது சரியான முறையியல் எனலாமா? அப்பெண் பூசகர் ஆய்வாளர்களுக்கு கடவுளின் மெய்யறிவை கடத்தும் ஊடகமாக தான் செயற்பட்டதாக கூறியது ஏற்கலாமா? இந்த வினாவை வேறு வார்த்தைகளில் கூறுவோம். நவீன விஞ்ஞானத்தையும் சமயம் சார்ந்த பௌதிக அதீதத்தையும் கலப்புச் செய்வது சாத்தியமானதா? பட்டறிவு சார்ந்த அனுபவ விஞ்ஞானம் எம்பரிக்கல் சயின்ஸ் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆலோசனையை ஆய்வு கருவியாக ஏற்றுக்கொண்டு செயற்பட முடியுமா? அது விஞ்ஞானத்தின் பகுத்தறிவுக்கு ஏற்புடையதாக அமையுமா? மேற்படி வினாவிற்கு ரசாயனவியல் துறையின் எல்லைக்குள் நின்று விடை கூற முடியுமா? இதனை பற்றிய முழுமையான விடையை தேடுவதற்கு ரசாயனவியல் என்ற துறைக்கு வெளியே வர வேண்டும். இத்துறைக்கு வெளியே வந்து மெய்யியல் என்ற துறைக்குள் நின்று இவ்வினாவிற்கான விடையை தேட வேண்டும். இது மெய்யியல் சார்ந்த பிரச்சனையாகும். சிறுநீரக நோய் ஆராய்ச்சி சம்பந்தமான விவாதத்தில் விஞ்ஞானிகளில் ஒரு சிலரை பங்கு பெற்றினர். விஞ்ஞான மெய்யியல் பிலாசபி ஆஃப் சயின்ஸ் பற்றிய இந்த விவாதம் விஞ்ஞானிகளின் முழுமையான பங்கேற்பு இல்லாமல் முடிவுற்றது. விஞ்ஞான மெய்யியல்
கலனை பல்கலைக்கழகத்தின் சிறுநீரக நோய் ஆராய்ச்சி கிளப்பிய விவாதம் விஞ்ஞான மெய்யியல் philosophy ஆஃப் சயின்ஸ் சார்ந்தது. இந்த விவாதத்தினை அலெக்சாண்டர் ரோசன்பர்க் எனும் மெய்யியலாளர் தாம் எழுதிய philosophy ஆஃப் சயின்ஸ் கண்டெம்பரரி இன்ட்ரடக்ஷன் விஞ்ஞான மெய்யியல் சமகால அறிமுகம் எனும் நூலின் சுவாரஸ்யமான முறையில் பகுப்பாய்வுக்குட்படுத்தினார். இன்று நாம் நவீன விஞ்ஞானம் என்று கருதப்படும் அறிவுத்துறைகள் யாவும் மெய்யியல் என்ற அறிவுத்துறையிலிருந்து பிரிந்து சென்று தனித்தனியாக உருவாக்கம் பெற்றவையாகும். இவ்வாறு மெய்யியலிருந்து முதலில் பிரிந்து சென்ற அறிவுத்துறை கேத்திர கணிதம் ஜியோமெட்ரி ஆகும். கேத்திர கணிதம் சயின்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் என்றும் அழைக்கப்படும். கேத்திர கணிதம் தனித்துறையாக பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் பிரிந்து சென்றது. 17ஆம் நூற்றாண்டில் நியூட்டனின் அறிவியல் புரட்சி பௌதிகவியலை தனித்த விஞ்ஞான துறையாக ஆக்கியது. பௌதிகவியல் மெய்யியலின் அதீத பௌதிகத்திலிருந்து பிரிந்தது. பௌதிகத்தை அடுத்து உயிரியல், உளவியல் ஆகிய விஞ்ஞானங்கள் மெய்யியலிருந்து வேறுபட்ட தனித்துறைகளாக வளர்ச்சி பெற்றன. இவ்விரு துறைகளும் தனித்தியங்கும் விஞ்ஞானங்களாக 20ஆம் நூற்றாண்டில் வளர்ச்சி பெற்றன. இப்பட்டியலில் நாம் அரசியல், விஞ்ஞானம், சமூகவியல், வரலாறு, சட்டம் முதலியவற்றையும் சேர்த்துக் கொள்ளலாம். ஆயினும் ரோசன்பர்க்கின் கருத்துப்படி பிரிந்து போன மேற்குறித்த அறிவியல் துறைகள் ஒவ்வொன்றும் சிற்சில விடயங்களை மெய்யியலின் பிரச்சினைகள் என விட்டுச் சென்றன. அவ்விஞ்ஞான துறைகள் தாம் விட்டுச் சென்ற விடயங்கள் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தம்மால் தீர்வு காண முடியாது எனவும் மெய்யியலே அவற்றுக்கு விடை கூற வேண்டும் எனவும் கூறி வருகின்றன. உதாரணமாக கணிதவியல் எண்கள் பற்றிய அறிவியல் துறை. ஆனால் கணிதவியல் எண்கள் என்றால் என்ன, எண்ணி கணக்கிடக்கூடிய பொருட்கள் இப்பிரபஞ்சத்தில் உள்ளனவா போன்ற கேள்விகளுக்கு விடை கூற முடியாது. இக்கேள்விகள் சார்ந்த பிரச்சனைகளை மெய்யியலாளர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறே காலம் டைம் எனும் எண்ணக்கரு பௌதிகவியல் துறை சார்ந்தது. ஆயினும் பௌதிகவியலாளர்களால் காலம் என்பதை வரையறை செய்ய முடியவில்லை. மனிதருக்கும் மிருகங்களுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன என்பதை பரிணாம உயிரியல் துறையினர் விளக்கங்கூற முயற்சித்தனர். ஆயினும் இன்று வரை தெளிவான விடை கிடைக்கவில்லை. பரிணாம உயிரியலாளர்களில் சிலர் இந்த பிரச்சனைகளுக்கான விடையை கூறும் பொறுப்பை மெய்யியலாளரிடம் விட்டுவிடுவோம் என்று கூறி வருகின்றனர். ரோசன்பர்க் கூறியவற்றை நாம் சமூக விஞ்ஞானங்களுக்கு பொருத்தமான என்றே கருதுகிறோம். நீதி, சமத்துவம், உரிமைகள் என்பன அரசியல் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் கருத்துக்கள் ஆகும். இந்த கருத்துக்களுக்கு மக்கள் மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். நாளாந்த வாழ்க்கையில் இவை முக்கியத்துவமுடைய பிரச்சனைகளாக மக்களால் கருதப்படுகிறது. நீதி, சமத்துவம், உரிமைகள் என்பன ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தனவாக உள்ளன? மனிதரின் தனிப்பட்ட வாழ்விலும் கூட்டு வாழ்விலும் இவை ஏன் முக்கியம் பெறுகின்றன? இக்கேள்விகளுக்கு அரசியல் விஞ்ஞானமும் சட்ட விஞ்ஞானமும் திருப்தியான பதிலை கூற முடியுமனவாக உள்ளன. அரசியல் விஞ்ஞானிகளும் சட்ட விஞ்ஞானிகளும் பண்டைய நூல்களை படித்து ஆராய்ந்து இக்கேள்விகளுக்கு விடை கூற முனைகின்றார்கள். இப்பண்டைய நூல்கள் கிரேக்கத்தில் வாழ்ந்த மெய்யியலாளர்களாலும் அவர்கள் காலத்தவர்களான சமய விஞ்ஞானிகளாலும் எழுதப்பட்டவை என்பது கவனிக்கத்தக்கது. சமகாலத்து மெய்யியல் 2 வகை வினாக்களுக்கு விடைகூற முனைகின்றது. இவ்விரு வகை வினாக்களும் நவீன விஞ்ஞானத்தினால் விடைகூற முடியாதனவாகவும் உள்ளன. இவற்றில் முதலாவது வகை வினாக்கள் பௌதிக விஞ்ஞானங்கள், உயிரியல் விஞ்ஞானங்கள், சமூக அல்லது நடத்தை விஞ்ஞானங்களால் விடைகூற முடியாதவை. இவை இயற்கை உலகம், மனித உலகம் என்பனவற்றின் இருப்பு சார்ந்த ஆழமான வினாக்களாகும். இவ்வினாக்களை உள்ளதன் இயல் ஆன்டாலஜி சார்ந்த வினாக்கள் எனலாம். இயற்கை விஞ்ஞானங்களாலும் விடைகூற முடியாத வினாக்களாக உள்ளதனியல் வினாக்கள் உள்ளன. சமகால மெய்யியலின் 2வது வகை வினாக்கள் அறிவாராய்ச்சியல் வினாக்கள் எபிஸ்டமாலஜிக்கல் கொஸ்டின் என்று அழைக்கப்படும். இவ்விரண்டாம் வகை வினாக்கள் முதல் வகை வினாக்களுக்கு விஞ்ஞானத்தால் ஏன் விடைகூற முடியவில்லை என்பதற்கு விடைகூற வேண்டியனவாக உள்ளன. விஞ்ஞான ஆராய்ச்சியின் உள்ளுரை விடயமாக உள்ளதனியல் வினாக்களும் அறிவாராய்ச்சியல் வினாக்களும் உள்ளனவேனும் அவற்றுக்கான விடையை மெய்யியலே வழங்க வேண்டியதாக உள்ளது. இவ்விரு வகை வினாக்களை தனது பிரதான பிரச்சனைகளாக எடுத்துக்கொள்வது மெய்யியல் எனும் அறிவுத்துறையே ஆகும். விஞ்ஞானத்திற்கும் மெய்யியலுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. இந்நெருங்கிய தொடர்பை விஞ்ஞானத்தின் வரலாற்றின் மூலம் கண்டுகொள்ளலாம். ஐரோப்பாவில் அறிவின் வளர்ச்சியின் போது முதற்கட்டத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்ட அறிவு ஆர்கனைஸ்ட் நாலேஜ் மெய்யியலுக்குரியதாக இருந்தது. இன்று தனித்தனி விஞ்ஞானத் துறைகளாக இருப்பவை பொது ஆண்டுக்கு முற்பட்ட கால கிரேக்க நாட்டில் மெய்யியலுக்கு உரியனவாக இருந்தன. 19ஆம் நூற்றாண்டு வரையும் விஞ்ஞானங்கள் யாவும் மெய்யியலின் பகுதியாக அமைந்த நிலையே தொடர்ந்தது. அரிஸ்டாட்டில் பொது ஆண்டுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். மெய்யியலாளரான அரிஸ்டாட்டில் அரசியலும், கவிதையியல், அழகியல், தர்க்கவியல், பௌதிகவியல் ஆகியவற்றிலும் அறிஞராக கருதப்பட்டார். அவருடையதும் சமகாலத்தினருமான மெய்யியலாளர்களதும் சிந்தனைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது மெய்யியல் விஞ்ஞானத்தின் மீது கொண்டிருந்த ஈடுபாடும் விஞ்ஞானம் மெய்யியல் மீது கொண்டிருந்த ஈடுபாடும் தெளிவாக புலப்படும். இவற்றுக்கு நீண்ட வரலாறு உள்ளது என்பதும் தெரிய வரும். அரிஸ்டாட்டிலுக்கு முற்பட்ட காலத்து கிரேக்க சிந்தனையாளர்கள் விஞ்ஞான முறைகள், நியாயத்தல் என்பன பற்றி விவாதித்துள்ளார்கள். இந்த விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்றன. உதாரணமாக 1564 முதல் 1642 வரையான காலப்பகுதியில் வாழ்ந்தவர்களான கலீலியோ அரிஸ்டாட்டிலின் பௌதிகவியலை விமர்சித்தார். அரிஸ்டாட்டில் முன்வைத்த பகுத்தறி நியாயத்தை டிடக்டிவ் ரீசனிங் கலீலியோ நிராகரித்தார். அவரது காலத்தில் கணிதவியலில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த முன்னேற்றத்தால் உளத்தூண்டல் பெற்ற கலீலியோ தொகுத்தறி நியாயத்தல்
இன்டக்டிவ் ரீசனிங் தொடர்பான அடிப்படை கருத்துக்களை எடுத்து கூறினார். கலீலியோவின் கருத்துக்கள் அவரது சமகாலத்தவரான பிரான்சிஸ் பேக்கன் என்பவரால் செம்மைப்படுத்தப்பட்ட வடிவத்தில் தொகுத்தறி நியாயத்தல் என்ற நியாயத்தல் முறையாக முன்வைக்கப்பட்டது. இது அனுபவவாத விஞ்ஞானத்தின் அடிப்படையாகவும் அமைந்தது. கிரேக்க சிந்தனையாளர்களும் அவர்களுக்கு பிந்திய ஆழத்து சிந்தனையாளர்களும் கணிதவியல், வானியல், பௌதிகவியல் விற்பனர்களாகவும் இருந்தனர். அத்தோடு அவர்கள் அரசியல், சமூக சிந்தனை தொடர்பாகவும் முக்கியமான பங்களிப்பை வழங்கியவர்களாகவும் இருந்தனர். மெய்யியலாளர் ஒருவர் சமூக விஞ்ஞானியாகவும் விளங்கிய இந்த நீண்ட மரபின் வழிவந்தவராகவே 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கார்ல் மார்க்ஸையும் கொள்ளுதல் வேண்டும். அவர் மெய்யியலாளராக இருந்ததோடு பொருளியலாளர், சமூகவியலாளர், அரசியல் சிந்தனையாளர், வரலாற்றாய்வாளர் என்று பல பரிமாணங்களை உடையவராக விளங்கினார். 19ஆம் நூற்றாண்டில் மார்க்ஸ் வாழ்ந்த காலத்தில் அறிவின் வெவ்வேறு துறைகள் தனித்தனியாக பிரிந்து போதல் பூரணமடையவில்லை. அக்காலத்தில் இயற்கை விஞ்ஞானங்கள் சமூக விஞ்ஞானங்களிலிருந்து பிரிந்து போக தொடங்கியிருந்தன. அவை இரண்டும் மெய்யியலிலிருந்தும் தமது தொடர்புகளை துண்டித்தும் கொண்டும் பிரிந்து செல்லும் செயல்முறையும் ஆரம்பமாகி இருந்தது. இருந்தபோதும் 20ஆம் நூற்றாண்டின் பெரும் விஞ்ஞானிகளும் மெய்யியலாளர்களும் விஞ்ஞானத்திற்கும் மெய்யியலுக்கும் இடையிலான தொடர்பை வலியுறுத்தி கூறினர். உதாரணமாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அறிவாராய்ச்சியலுக்கும் விஞ்ஞானத்துக்கும் நெருங்கிய பரஸ்பர தொடர்பு உள்ளது என்று கூறினார். விஞ்ஞானத்துடன் தொடர்பற்ற அறிவாராய்ச்சியல் உள்ளிடற்ற வெற்று திட்டமாகும். அதுபோல அறிவாராய்ச்சியலுடன் தொடர்பற்ற விஞ்ஞானமும் குழப்பமான சிந்தனைக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார். அறிவின் உற்பத்தியின் பிரதான களங்களாக விளங்கும் பல்கலைக்கழகங்களிலும் ஆராய்ச்சி நிறுவனங்களிலும் விஞ்ஞானத்திலிருந்து மெய்யியல் பிரிக்கப்பட்டிருப்பதை காணலாம். விஞ்ஞானம் மெய்யியலிருந்து பிரிக்கப்பட்டிருப்பதன் எதிர்மறை விளைவு பல்கலைக்கழகங்களினதும் ஆராய்ச்சி நிறுவனங்களினதும் ஆராய்ச்சி நடைமுறைகளில் வெளிப்படுவதை காண முடிகிறது. இவற்றின் ஆராய்ச்சி நடைமுறைகள் தரவுகளை திரட்டுதல், தொகுத்தல், அவற்றை பகுப்பாய்வு செய்தல் ஆகிய நுட்ப கூறுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இது அறிவு உற்பத்தியை ஒரு தொழில்நுட்ப முறையாக மாற்றுவதாக டெக்னிக்கலைசேஷன் ஆஃப் நாலேஜ் ப்ரொடக்ஷன் அமைகிறது. தரவுகளை தொகுத்தலும் பகுப்பாய்வு செய்தலும் டேட்டா கலெக்ஷன் அண்ட் அனலைசிஸ் தொடர்பான நுட்பங்களை கூர்மைப்படுத்துவதில் இயற்கை விஞ்ஞானிகளும் சமூக விஞ்ஞானிகளும் கவனம் செலுத்துகின்றனர். இலங்கையின் பொருளியலாளரான SPDD சில்வா இலங்கையிலும் பிற நாடுகளிலும் சமூக விஞ்ஞானங்களின் ஆராய்ச்சி முறையியல் வெறும் தரவுகளை திரட்டுதல், தரவுகளை பகுத்தாராய்தல் என்னும் நுட்ப முறையாக தரம் தாழ்ந்து போனதை 1980களிலேயே எடுத்து காட்டினார். தரவுகளை தொகுத்தலுக்கும் பகுப்பாய்வு செய்வதற்கும் முதன்மை அளிக்கும் ஆராய்ச்சி சமூக விஞ்ஞானங்களில் சமூக பிரச்சினை ஒன்றினை விளக்கத்தை தருவதற்கு பதில் விசாரணை அறிக்கை ஒன்றை எழுதி வழங்குவதாக தரம் தாழ்ந்து விடுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டார். சமூக விஞ்ஞானங்களின் முறையியல் என்பது அருவமான கருத்துக்களையும் எண்ணக்கருக்களையும் ஒழுங்குபடுத்தி சிக்கலான தர்க்க முறையை முன்வைப்பதாக மெய்யியல் சார்ந்த விடயமாகவும் எனவும் அவர் குறிப்பிட்டார். விஞ்ஞானத்தையும் மெய்யியலையும் பிரித்து விடுவதால் சமூக விஞ்ஞானங்களின் ஆராய்ச்சியில் தொழில்நுட்ப குறுக்கல் வாதம் டெக்னாலஜிக்கல் ரிடக்ஷனிசம் முதன்மை பெறுகிறது. ஆராய்ச்சிக்கும் மெய்யியலுக்கும் இடையிலான தொடர்பை நாம் இன்னொரு கோணத்திலும் பார்க்கலாம். ஆராய்ச்சி என்பது அறிவை உற்பத்தி செய்வதை இலக்காக கொண்ட செயல்முறை என கூறினோம். இக்கருத்து பல வினாக்களை எழுப்புகிறது. இவ்வினாக்கள் பலவற்றிற்கும் விடைகளை குறித்ததொரு புலமைத்துறையின் எல்லைக்குள் நின்று தேடி பெற்றுக் கொள்ள முடியாது. உதாரணமாக, அறிவு என்றால் என்ன? அறிவின் உற்பத்தி என்பதால் நாம் இதனை கருதுகிறோம். அறிவை உற்பத்தி செய்தல் முடியுமா? அவ்வாறு உற்பத்தி செய்யலாம் எனில் உற்பத்திக்கான சாதனங்கள் எவை? அவற்றுள் சில சாதனங்கள் பிறவற்றை விட சிறந்தவை என மதிப்பிடுவதற்கான அளவுகோல்கள் எவை? ஆய்வாளர்கள் உலகம் பற்றிய உண்மைகளை வெளியிடுகிறார்களா? உண்மை என்றால் என்ன? தான் ஆராய்ச்சி நடத்துகிறேன் என ஒரு ஆய்வாளர் கூறும்போது அவர் என்ன செய்கிறார்? ஆய்வாளர் ஆராயும் உலகத்தின் உண்மை இயல்புகள் எவை? அது இயற்கை உலகமா அல்லது சமூக உலகமா? இயற்கையை ஆராய்வதற்கு பயன்படுத்தும் முறையை மாற்றமின்றி சமூக பற்றிய ஆய்விலும் பிரயோகிக்கலாமா? உலகம் உண்மையில் அறியக்கூடியதா? மரபு வழி அறிதல் முறைகளிலிருந்து ஆராய்ச்சியின் அடிப்படையான அறிவு எவ்வாறு வேறுபடுகிறது? அறிவை உற்பத்தி செய்து முன்வைக்கும் ஆய்வாளர்கள் என்ன அடிப்படைகளில் பிறரால் அவ்வறிவு ஏற்படுகிறது என்று கொள்ளப்படும் என எதிர்பார்க்கிறார்கள். குறிப்பாக விஞ்ஞானிகளின் சமூகம் என்ன அளவுகோல்கள் கொண்டு அதனை மதிப்பிட்டு ஏற்றுக்கொள்ளும்? குறித்த அறிவை மதிப்பிடுவதற்கான வழிமுறைகள் உள்ளனவா? ஆய்வாளர்களுக்கு இதுபோன்ற கேள்விகள் உள்ளன என்பது தெரியும். வழக்கமாக அவர்களிடம் இவற்றுக்கான சில விடைகளும் உள்ளன. அவ்விடைகள் பொது புத்தியின் பாற்பட்ட விடைகளே ஆகும். ஆனால் இவற்றுக்கான நெறிமுறைப்படுத்தப்பட்ட விடைகளை பெறுவதற்கு ஆய்வாளரின் புலமைத்துறைக்கு வெளியே வந்துதான் பதிலை தேட வேண்டும். குறித்த புலமைத்துறையின் எல்லைகளுக்குள் நின்று விடை தேட முடியாது. இவ்வினாக்கள் உண்மையில் ஆராய்ச்சி பற்றிய கோட்பாடு சார்ந்த வினாக்கள் ஆகும். இவ்வினாக்களுடன் கோட்பாட்டுக்கு அப்பாலான மெட்டா தியரட்டிக்கல் விடயங்களும் தொடர்புடையன. இவ்வினாக்களை மெய்யியல் சிந்தனை வழி நின்று ஆராய வேண்டும்.
ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் ஓர் உண்மை தெளிவாக தெரிந்திருக்கும். அறிவு என்றால் என்ன என்று எளிமையான வினாவிற்கே அவரவர் சார்ந்த புலமைத்துறைகளில் விடையை எளிதாக பெற்றுவிட முடியாது. அவ்வாறான கேள்வியை எதிர்கொள்ளும் போது பெரும்பாலானோர் அது தேவையற்றது என ஒதுக்க முனைவர், அல்லது ஒரு தற்காலிக பதிலை வைத்துக் கொள்வோம் என்று முடிவு செய்துவிட்டு அப்பா சென்று விடுவார்கள். இன்னொரு வழி மெய்யியல் துறையை சார்ந்த நண்பரிடம் ஆலோசனை பெறுதலாகும். அவ்வாறு ஆலோசனை பெறும்போது அந்நண்பர் மேற்படி வினாக்களோடு தொடர்புடைய விடயங்கள் சிலவற்றை உள்ளடக்கிய பட்டியலை தருவார். அப்பட்டியலில் பின்வரும் விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். 1. உள்ளதனியல் ஆண்டாலஜி. 2. அறிவாராய்ச்சியியல் எபிஸ்டமாலஜி. 3. முறையியல் மெத்தடாலஜி. 4. முறைகள் மெத்தட்ஸ். 5. நியமங்கள் நார்ம்ஸ். 6. மதிப்பீட்டு தீர்ப்புகள் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ். 7. சரிபார்த்தல் வெரிஃபிகேஷன். 8. பொய்ப்பித்தல் ஃபால்சிஃபிகேஷன். இவை தொடர்பான பிரச்சனைகளை ஆராயும் தனித்த துறையாக விஞ்ஞானத்தின் மெய்யியல் பிலாசபி ஆஃப் சயின்ஸ் எனும் துறை அமைந்துள்ளது. இக்கட்டுரை ஜெயதேவ உயங்கோட எழுதிய சோஷியல் ரிசர்ச் பிலாசபிக்கல் அண்ட் மெத்தடாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் எனும் நூலின் 2வது இயலான ரிசர்ச் அண்ட் பிலாசபி ஆஃப் ரிசர்ச் எனும் பகுதியின் பக்கம் 7 முதல் 16 வரை உள்ளவற்றை தழுவி எழுதப்பட்டது.